20 கொஸ்டின் இருக்கும் சரியா? எப்போ ஈஸியான கொஸ்டின் தான் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் தானா. அசம்ஷன் 5, ஒவ்வொரு டாபிக்லயும் 5 5. இண்டிவிஜுவலா போடுங்க. தப்புட்டா பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. இண்டிவிஜுவலா போடுங்க. எழுதிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? யூடியூப்ல கிடையாது இல்ல, அதாவது யாரும் இல்லை இல்ல, லைவ் வேணா போயிருங்க. லைவ் போயிட்டு ஷார்ட் ரெக்கார்டிங்குமே கொடுத்துருங்க. என்னாச்சு? சேவ் as பிடிஎஃப் கொடுத்துட்டு போகுமா? ட்ரை பண்ணுங்க. எதுல சேவ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கம்மா. பாண்டி சின்னதா இருக்கும். என்ன டாபிக்னு பாத்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன். சரியா? குரூப்ல போட்டு விடுங்க. கீழே ஆன்சர் இருக்கும், அதான் பிரச்சனை. ஆன்சர் பார்க்காம டெஸ்ட் போடணும். அடுத்து போலாமா? ப்ரோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் போட்டாதீங்க. செகண்ட் கொஸ்டின்.
தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் எழுதுங்கம்மா. தேர்ட் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். சொல்யூஷன் சொல்றது. கொஸ்டின்ஸ் குரூப்லயே இருக்கு, பார்க்கணும். ஃபோர்த் கொஸ்டின். ஓவர் ஸ்பீட் ஏத்திரோமா, கொஞ்சம் ஃபாஸ்டா போடுங்க. கொஸ்டின். ஸ்பீடு பத்தாது, ஃபாஸ்டா போடுங்க. கொஸ்டின் நம்பர் 6. Question number 7. என்ன கொஸ்டின் பார்த்துட்டு போடுங்கம்மா. 8.
9. கொஸ்டின் ஈஸியா இருக்கா மாடரேட்டா இருக்கா? ஈஸியா தானே இருக்கு. சரி ஃபாஸ்டா போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 10. ஈஸியா தான் கொஸ்டின் எடுக்கணும். இன்னும் 5 நிமிஷம். 5 more minutes. Eleven. Well, 12 முக்கியமான கொஸ்டின் கரெக்டா போட முடியுதான்னு பாரு. 12. 12 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கரெக்டா போடணும். Thirteen. நீங்க யார்கிட்ட போன் இல்ல? போன் இருக்குல்ல? 2 பேரும் ஒரே போனை பாக்குற மாதிரி இருக்கு. 2 போன் இருக்குல்ல? ஒண்ணு இதுல பாருங்க, இல்ல போன்ல பாருங்க. ஒரே போன்ல பாக்காதீங்க. அவங்க ஸ்க்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க, நீங்க ஸ்க்ரோல் பண்ண மாட்டீங்க. இல்ல அட்லீஸ்ட் இதுல இருந்து பார்த்து போடுங்க. 14. 13 டிஃபிகல்ட் கொஸ்டின் தெளிவா போடுங்க.
14. 'ஸ்லோஜிசம்லாம்' இருக்குண்ணே. 15ல. 15. ஃபாஸ்ட்டா. 16. 17. 18. லாஸ்ட் 2 மினிட்ஸ். 19. முடிச்சிங்களா? நைன்டீன் அண்ட் 20 போட்டு பிடிங்க. லாஸ்ட் மினிட். முடிச்சிங்களாமா? கொஸ்டின் டைம் எடுக்கக்கூடாது. ரீடிங் ஸ்லோவா இருக்கிறதுனால தான் நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போம்.
வாய்ஸ் வராத நான் நிப்பாட்டி விடுங்க வெளியே. நேத்து வரல, நேத்து வரல, வரலையே. யாரு முந்தானத்து வரலையா? அப்போ முந்தானத்து வரல, நேத்து வெளியே நிக்கலையே. சொன்னீங்களா? முந்தா நாள் வரல. சரி, உட்காருங்க. ஈஸியா கஷ்டமாமா? ஈஸி தானே. படிச்சதுதான் ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். எதுவுமே எக்ஸ்ட்ரா லெவல் ஏத்துற மாதிரி இருக்காது. படிச்சதுல பேசிக்கானதை ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். சரி, ஆன்சர் பார்க்கணுமா எக்ஸ்பிளேஷன் பார்க்கணுமா? கொஸ்டின் மாத்தி மாத்தி ஏன் இருக்குன்னா மாத்தி மாத்தி யோசிக்க தெரிஞ்சாதான் நம்மளுக்கு கான்செப்ட்ஸ் கிளியர் ஆயிட்டுன்னு அர்த்தம். சரியா? கன்க்ளூஷன் ஒண்ணுதான் பிரச்சனையா இருந்திருக்கும். அதுவுமே இந்த கொஸ்டின்ஸ் ஈஸியா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு இஷ்யூ வந்திருக்காது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யார் சொல்றா? ஜூனியர் டாக்டர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கேஸ் என்ன பண்ணுங்க, சீனியர் கார்டியாலஜிஸ்ட்க்கு ரெஃபர் பண்ணுங்க. எப்போ? உடனே. ஏன் சொல்றாரு? ஏன் சொல்றாரு? ஏன்னா அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஒன் வரும். ரெண்டாவது வருமா வராதா? வரும். சீனியர் கார்டியாலஜிஸ்ட் இருக்க போய் தான் அவர் என்ன சொல்றாரு? அவரை போய் பாருங்க, அவர்கிட்ட கேஸ ரெஃபர் பண்ணுங்க. ஆன்சர் போத். செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் கேப் நீங்க சொல்லுங்க. ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். இன்னொரு பாயிண்ட் கேட்கணும் சொன்னேன். நீங்க சொல்லுங்க ஆன்சர். ஈதரா நெய்தரா ரெண்டுமே வராதா? நான் டெஸ்ட் போடும்போது கூட ஒழுங்கா தான் சார் போட்டேன். இவனுக்கு சொல்ற ஆன்சர் தான் நம்மளுக்கு குழப்பிடுது அப்படின்னு. ஆன்சர் என்னது? ஆன்சர் என்னது? ஒன்லி ஒன். ஃபியூவல் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் லார்ஜ் எஸ்யூவி சேல்ஸ் என்ன பண்ணல? குறையல. என்ன ஆயிடுது? க்ரோ ஆகுது. ஃபியூவல் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் வண்டி வாங்குறவங்களுடைய கணக்கு குறையல. அது என்ன ஆகுது? இன்க்ரீஸ் தான் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க என்ன பண்ணல? சென்சிட்டிவா இல்ல. சரியா? இங்க பாருங்க, ஜென்ரலி அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவா எவனா ஒன்னு ரெண்டு பேர் இருக்கலாம், எவனா ஒன்னு ரெண்டு பேர் சென்சிட்டிவா இருக்கலாம். சரியா? ஆல் பையர்ஸ் இருந்துட்டு சென்சிட்டிவா இல்ல அப்படின்னு கொடுத்தான்னா கிடையாதுன்னு நீங்க சொல்லலாம். ஜென்ரலி அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா மெஜாரிட்டின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? மெஜாரிட்டி. மெஜாரிட்டி இவங்க என்ன பண்ணல? சென்சிட்டிவா இல்ல. கரெக்டா தப்பா? கரெக்ட். சென்சிட்டிவா இல்லாத போய் தான் அவன் என்ன பண்றாங்க? ஃபியூவல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் என்ன பண்றாங்க? சேல்ஸ் அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஸோ பேசிக்கா வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வரும். செகண்ட் ஒன், எனி செக்மெண்ட் ஆஃப் பையர்ஸ். எந்த செக்மெண்ட்டுக்கும் என்ன இருக்காதான்? எஃபெக்டே இருக்காது. இது எந்த காரை பத்தி பேசுறோம்? எஸ்யூவி. சரி, எஸ்யூவிங்கிறது ஒரு கார் டைப். சிடன் டைப்னுபாங்க, ஹேட்ச்பேக், இதெல்லாம் கார் டைப்ஸ். சரியா? இதுல இது ஒரு செக்மெண்ட் டைப். இப்ப எந்த செக்மெண்ட் டைப்புக்கும் பிரச்சனை இருக்காதுங்க. வருமா வராதா?
வராது. இதெல்லாம் தெரியும், டக்கு டக்குன்னு போவோம். அடுத்தது மூணாவது. உட்காருங்கம்மா, உட்காருங்க, உட்காருங்க. ஆன்சர். இதுக்கு மேல ஈஸியா கொஸ்டின் இருக்காது. சரியா? ஆன்சர் என்னது? ஒன்லி 2. ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா ஃபெயில் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் சொல்றது சொல்யூஷன் கிடையாது. 4th கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். உட்காருங்க. ஆன்சர் போத். ஒன்லி 1 போடுறது யாரெல்லாம்? என்னங்க தெரியுமே எனக்கு. இந்த கேங் என்ன பண்ணணும் அப்படின்னா கலைக்கணும். அப்பதான் சரியாகும். பின்னாடி பாருங்க எவனா இந்தியானா, பின்னாடி திரும்பி பாருங்க எவனா இந்தியானா. இந்த பக்கம் யாரும் எந்திக்கல. 1 or 2 என்ன பண்றீங்க? மொத்தமா சேர்ந்து நாசமா போறீங்க. படிக்கணும்னு வந்து இந்த இடத்த எஸ்கேப் பண்ணிருங்க. அதனாலதான் இப்படி போகுது. செகண்ட் ஒன்று வருமா வராதாமா? வரும். ஏன் வரும்? சடனா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் சொன்ன உடனே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் ஏன் வரல? இவ்வளவு நாள் ஏன் வரல? இங்க பாருங்க, இங்க பாருங்க, சூப்பரா கொடுத்துருக்கான் பாருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? முழு காரணம் இல்ல, ஒரு பார்ட் ஆஃப் த ரீசன். என்னது? மினிமம் பேலன்ஸ் வைக்கிறது தான் பார்ட் ஆஃப் த ரீசன். என்ன தலை லேட்டா இருக்கீங்க? அசம்ஷனா? இது அசம்ஷன் சொல்றீங்களா? கீழே இருக்கதா? இன்ஃபரன்ஸா எடுத்துக்கிடலாம். சொல்லலாம் அசம்ஷன் இன்ஃபரன்ஸ் இன்டர்சேஞ்சபிள். ஆல் அசம்ஷன்ஸ் வந்துட்டு இன்ஃபரன்ஸா வரும். சரியா? அது இன்டர்சேஞ்சபிள் தாங்க, அசம்ஷன் இன்ஃபரன்ஸ். பாருங்க, கொஸ்டின் ஈஸி, டக்குன்னு ஆன்சர். ஆன்சர் ஒன்லி 1. நெக்ஸ்ட், டெங்கு கேஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப எக்ஸ்ட்ரீம் சொல்யூஷன் நம்மளால என்ன எடுத்துருவான்னா இத எக்ஸ்ட்ரீம் சொல்யூஷன் எடுத்துருவான். வருமா? அது சொல்யூஷன் கரெக்ட் தானே? இது டெங்கு ஸ்ப்ரெட் ஆகுது, சீரியஸான பிரச்சனையே இல்லையானா சீரியஸான பிரச்சனை. ஏன்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஒரு தீவிரமான ஆன்டி மஸ்கிட்டோ டிரைவ் கொண்டு வரணும், பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்க சொல்லணும். இதெல்லாம் ஸ்டாண்டர்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இந்த மாதிரிலாம் வார்த்தை பாத்தீங்கன்னாலே கண்டிப்பா வரும். ஆன்சர் என்னது? போத். கொஸ்டின் ஈஸி. ஒன்லி 1 வருமா வராதா? நெய்தரா. இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா ட்ரெயினும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ட்ரெயினும் ஓட. இதுலதான் நம்மளால கன்ஃபியூஸ் ஆகுது. சரியா? இதுலதான் கன்ஃபியூஸ் ஆகுது. எல்லா ட்ரெயினும் கேன்சல் ஆச்சுன்னா என்னங்க பிரச்சனை? இங்க என்ன போட்டிருக்கான்? டுடே இருக்கா இல்லையா? இன்னைக்குதான் ட்ரெயின் எல்லாம் என்ன ஆகுது? கேன்சல் ஆகுது. டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கு. ஓகே, எந்த ட்ரெயினும் இந்த ரூட்ல போகல. வருமா வராதாங்க? வேற வழியில இல்ல. வேற நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்க, கன்க்ளூஷன்ஸ் இன்ஃபரன்ஸ். இது இந்த விஷயத்த நான் சொல்லி கொடுத்தேன், வீடியோல சொன்னேன். 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. எத்தனை விஷயம் இருக்கு? 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஒண்ணே ட்ரெயின் ஓடணும், ஓடாம இருக்கு. கரெக்டா? வேற ஏதாவது இருக்கா? இல்ல. இவங்க என்ன சொல்றாங்க? எல்லா ட்ரெயினும் என்ன ஆயிடுச்சு? கேன்சல் பண்ணிட்டாங்க. எல்லா ட்ரெயினும் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ரெயின் கண்டிப்பா என்ன ஆகாது? ஓடாது. வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? இல்ல. எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்க, அங்க சொன்னது திருப்பி சொல்றேன். we open only on weekdays. இப்ப நம்மளால என்ன சொல்லுவாங்கன்னா வீக்கெண்ட் பத்தி இங்க இன்ஃபர்மேஷன் இல்ல அப்படின்னு. வீக்கெண்ட் பத்தி இன்ஃபர்மேஷன் இருக்கா இல்லையா? வீக்டே மட்டும்தான் திறப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வீக்கெண்ட் நாங்க திறக்க மாட்டோம். என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? வீக்கெண்ட பத்தி சொல்றாங்களா? வீக்கெண்ட் திறக்கலாம், திறக்காம இருக்கு. இங்க வீக்கெண்ட பத்தி சொல்லல. இதுதான் டிஃபரன்ஸ். இங்க பாருங்க, இங்க எது மட்டும்தான் பாசிபிள்? we open only on weekdaysனா கண்டிப்பா வீக்கெண்ட் என்னதான் பண்ணிருக்கான்? க்ளோஸ் தான் பண்ணிரு. கண்டிப்பா
வீக்கெண்ட் க்ளோஸ் தான் பண்ணிக்கணும். முடிவு பண்றது எந்த வார்த்தை? ஒன்லிங்கிற வார்த்தை. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு. நேற்று சொன்னேன்லங்க உங்களுக்கு கன்க்ளூஷன் என்னன்னு சொன்னேன்லங்க, அசம்ஷன் இன்ஃபரன்ஸா வந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சுனாலும் அது என்னவா எடுத்துக்கோங்க, என்ன கன்க்ளூஷன் எடுத்துக்க. ஆன்சர் என்னது? ஆன்சர் என்னது? ஒன்லி ஒன். போட்டது யாரெல்லாம் டைம் எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8. எல்லா ஃபார்மட்ஸையும் உள்ள கொண்டு வர பாக்குறாங்க. ஏன், எதுக்கு, என்ன பர்பஸ்க்காக? சரி, அது சொல்லல, சாரி, இன்ஃபரன்ஸ் கொஸ்டின். சரி, எல்லாரையும் உள்ள கொண்டு வராங்க. இப்ப இன்டைரக்டா என்ன சொல்ல வராங்க? இங்க பாருங்க, முக்கியமான வார்த்தை. முன்னாடி சில பேர் எல்லாரும் உள்ள கொண்டு வராங்கன்னா என்ன அர்த்தம்? முன்னாடி சில பேரை உள்ள இல்லாம இருந்திருக்கலாம்ல. இது இருந்திருக்கலாம், இல்லாம இருக்கலாம். பாசிபிலிட்டியில வருமா? பாசிபிலிட்டியில எடுக்கலாமாங்க? எல்லாரும் உள்ள கொண்டு வராங்கனால என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணல, உள்ள இல்ல. சோ ஃபர்ஸ்ட் ஒன் வரும். செகண்ட் ஒன் ஏன் வராதுன்னா ஒன்லி வே. ரைட். மூணாவது, ஸ்டேட்டுடைய ஃபண்ட பத்தி அவங்க பேசவே இல்லை. ஸ்டேட்டுடைய ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கலாம், ஆகாம இருந்திருக்கலாம். கரெக்டா? இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கலாம், ஆகாம இருந்திருக்கலாம். ஆன்சர் ஒன்லி ஒன். கொஸ்டின் நம்பர் 9. முக்கியமான வார்த்தை. சரியா? இது ஏன் சொல்றாங்க? சொல்லலைன்னா யாருமே சுவிச் ஆஃப் பண்ண மாட்டாங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் விடுங்க, செகண்ட் ஒன் வருமா வராதா? வரும். சரி, ஓகே, இது முடிஞ்சிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் இங்க பிரச்சனையா இருக்குது எந்த வார்த்தை? சரி, இங்க சம் போட்டாங்கன்னா நீங்க சொல்லலாம். சம் போட்ட சொல்லலாம். ஏன் சொன்னாதான் சில பேர் பண்ணுவோம், சொன்னாதான் சில பேர் பண்ணுவோம். அப்ப சொல்லலைன்னா சில பேர் என்ன பண்ண மாட்டானுங்க? சொல்லலைன்னா சம் நாட்டு போட்டிருக்கேன். சொல்லலைன்னா சில பேர் என்ன பண்ண மாட்டான்? சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டான். கரெக்டா எடுத்துக்கலாம். இப்போ இவங்க கொடுத்துருக்க லைன் என்னது அப்படின்னா, சொல்லலைன்னா யாருமே சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாங்க. இது நடக்காது. சரிங்களா? ஒரு சினிமா ஹால்ல ஆட்டோமேட்டிக்கா இத சில பேர் பண்ணிடுவாங்க. சோ இவன் பண்றதுடைய இன்டென்ஷன் என்னது அப்படின்னா, எல்லாரும் எனக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். இவனுடைய இன்டென்ஷன் என்னது? எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். பின்னாடி மைண்ட்ல அவனுக்கு என்ன இருக்கு? சொன்னாதான் சில பேர் பண்ணுவாங்க, சொன்னாதான் எல்லாரும் பண்ணுவாங்கன்னு கிடையாது. இங்க பாருங்க, இது அப்படியே மாத்தி எழுதுவாங்க. அப்படியே மாத்தி எழுதுவா. If instructed, all would switch their mobile phones. இதுவும் அது ஒண்ணுதாங்க, ஒரே சென்டென்ஸ் தான். ஸ்டேட்மெண்ட் அசம்ஷனை ஃபெயில் பண்ணலடா, அசம்ஷனை ஃபெயில் பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணா எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க? மொபைல் போன்ஸ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. அவனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, சுவிட்ச் ஆஃப் பண்ணாதவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு கிடையாது. அவனுடைய இன்டென்ஷன் என்னது? சுவிட்ச் ஆஃப் பண்ணாதவங்க பண்ணு. இவன் வந்துட்டு எல்லாரும், ஆல் எல்லாரும் பண்ணுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல இல்ல. சரியா? எல்லாரும் பண்ணுவாங்கன்னு இல்ல, பண்ணாதவர்கள் சில பேர் பண்ணுவாங்க. சரி, சொல்றத சில பேர் கேட்பாங்க அப்படின்னு. இந்த அசம்ஷனை கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கிட்டீங்க. தப்ப போட்டுதான் பரவாயில்ல, பட் ஆன்சர் என்னதுதான்? ஒன்லி டூ. இங்க மெயினா உங்களுக்கு ஹெல்ப் பண்ற வார்த்தை எந்த வார்த்தை? ஏற்கனவே பார்த்துக்கோம்லங்க, இந்த எக்ஸ்ட்ரீமான வார்த்தைகள் பார்த்தோமா? எந்த வார்த்தைலாம்? ஒன்லி, ஆளு, நன்னு இருக்கா இல்லையா? அதுல நன்னு இருக்கா இல்லையா? இருக்கு, நன்னு அதுல இருக்கு. வார்த்தைகள் பாத்தீங்கன்னாலே 99% இது வராது. அப்படி 10th கொஸ்டின் 10வது கொஸ்டின் முடிச்சுட்டு உங்களுக்கு டவுட் கேட்கிறேன். இது ஈஸி தானே? கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுத்தா போதும். ஆன்சர் 1 and 2. சோ இது இல்லைன்னா அது சொல்லல, அவன் என்ன சொல்லிருக்கான்? ரெண்டுமே வேணும் இருக்கான். சரி, இப்ப நான் கேள்வி கேட்கிறேன்.
60% and 2 years எலிஜிபிளா இல்லையா? எலிஜிபிளா இல்லையாங்க? என்ன போட்டிருக்காங்க? அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் என்ன அர்த்தம்? மினிமம் 2 இயர்ஸ் அவன்கிட்ட இருக்கு. இது ஓகே, இந்த கண்டிஷன் ஓகே. இதுக்கு என்ன அர்த்தம்? above 60 அப்படின்னா என்ன அர்த்தம்? 60க்கு அப்போ 60% 2 இயர்ஸ்னா அவன் எலிஜிபிள் கிடையாது. சரி, டவுட்ஸ் கொஞ்சம் கேட்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கிறதுக்கு இன்னும் கேட்கலாம். பக்கத்துல நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. 10க்கு 10 யாரு? 8th கொஸ்டின் இவனா? சொல்லுங்க. கொஸ்டின் வாசிப்போமா? கொஸ்டின் வாசிச்சு புரியுதான்னு பாருங்க. கவர்மெண்ட் டிசைட் பண்ணுது. என்ன பண்ணுது? எல்லாரையும் எதுல கொண்டு வர்றது? ஒரே ஸ்கீமுக்குள்ள கொண்டு வரும். எல்லாரையுமே ஒவ்வொரு ஸ்கீமுக்குள்ள இல்ல, எல்லாருமே சேர்த்து ஒரே ஸ்கீமுக்குள்ள கொண்டு வரும். சரியா? பிரீமியம் ஃபுல்லி சப்சிடைஸ் பை தி ஸ்டேட். ஓகே, பிரீமியம் சப்சிடைஸ். இதோட இன்டென்ஷன் என்னது? இப்போ 5 ஸ்கீம் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஒவ்வொரு ஸ்கீம்லயுமே ஏதோ ஒருத்தனாவது கவர் ஆயிட்டான் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாரும் கவர் ஆயிருப்பான். கரெக்டா? இவன் என்ன பண்றான்? எல்லாரையும் எங்க கொண்டு வரான்? ஒரே ஸ்கீமுக்குள்ள. ஏன் கொண்டு வரான்? ஒவ்வொரு ஸ்கீமும் ஒவ்வொருத்தங்களுக்கு போது சில பேர் என்ன ஆயிடுறாங்கன்னா மிஸ் ஆயிடுறாங்க. நீங்க இது அசம்ஷனை எடுக்க கூடாதா? இது அசம்ஷனை எடுக்க கூடாதா? நான் தான் கேட்கிறேன். கவர்மெண்ட் இது பண்ணுதுங்க. இது பண்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு, வேலையை ஈஸியா இருக்கு, பியூரோக்ராட்டிக் ஒர்க், பேப்பர் ஒர்க் எல்லாம் ஈஸியா ஆயிரும். ஏன்னா நிறைய ஸ்கீம் இல்ல, எத்தனை ஸ்கீம் தான் இருக்கு? ஒரே ஸ்கீம்ல தான் இருக்கு. வேற வேற காரணம் என்னது? நிறைய ஸ்கீம் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த ஸ்கீம் அவைல் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சோ அதனால என்ன ஆகுது? சில பேர் மிஸ் ஆயிடும். இது அசம்ஷனா இருக்கலாமா? இருக்கக்கூடாது? இருக்கவே முடியாதா? சரிங்க, ஓகே, இன்ஃபரன்ஸ் ஓகே, இன்ஃபரன்ஸ் ஓகே. இது அசம்ஷனாவும் எடுக்க முடியாதா? எடுக்கலாமா? எடுக்க முடியாதா? எடுக்கலாம்ல. இப்ப இது வராதுன்னு யாருக்கு தோணுது? என்ன பர்பஸ், என்ன ரீசன் சொல்றீங்க? பாசிபிலிட்டி வராதுங்கிற மாதிரி சொல்றீங்களோ? இது வந்து அசம்ஷன்ல வர்ற மாதிரி இருக்குண்ணே, இன்ஃபரன்ஸ்ல வராத மாதிரி இருக்கு. ஓகே 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 ஓகே, நான் ஒன்னு எழுதுறேன். இந்த மீதி 2 போட்டீங்கல்ல, நான் இப்போ ஒன்னு எழுதுறேன். இதை வச்சு ஆன்சர் போடு. இன்ஃபரன்ஸ் தானே கொஸ்டின். பாருங்கம்மா, இது வருமா வராதான்னு சொல்லு. நீங்க கேக்குற கேள்வி கரெக்ட். இப்போ அசம்ஷன்ங்கிற மைண்ட்ல படிச்சுட்டு இருக்கு. இன்ஃபரன்ஸ்ல வந்துட்டு இது பாசிபிலிட்டியா எடுக்கிறீங்க, அப்படிதானே? பாசிபிலிட்டியா வராது. சரி, இதை போடு. எல்லா ஃபார்மர்ஸும் நான் எழுதல. நான் என்ன எழுதுறேன்? எல்லா ஃபார்மர்ஸும் எதுல இருக்கிறவங்க? ஸ்கீம்ல இருக்கிற ஃபார்மர்ஸுக்கு பெனிஃபிட்டா இருக்குங்கிறேன். வருமா வராதா? வரும். இந்த பாசிபிலிட்டியில இருக்க முடியாதுல்ல நம்ம.
பாசிபிலிட்டியில இதை எடுக்கலாமாங்க? ஸ்கீம்ல கொண்டு வராங்க, ஸ்கீம்ல எல்லாரையும் உள்ள கொண்டு வராங்க. இந்த பிரீமியம்ங்கிறது எந்த ஸ்கீமு இருக்குல்ல, இந்த ஸ்கீம் உடைய, இந்த கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் உடைய பிரீமியம் தான். அதுதான் ஸ்டேட் என்ன பண்ண போகுது? சப்சிடைஸ் பண்ணும். வேற கொஸ்டின்? இதுக்கு வந்துட்டு இந்த ஆப்ஷன் தூக்கிடுங்க, தூக்கிட்டு இதை போடுங்க. 10க்கு 10 யார் இருக்கா? இதுக்கு வந்துட்டு ஒன்லி ஒன்னு, இதுக்கு ஆன்சர் போட்டுக்கலாம். ஒன்லி ஒன் போட்டாலும் நன்னு போட்டாலும் ஆன்சர் தான். 9. உட்காந்து 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 கையை மட்டும். சரி, வேற எதுவும் கொஸ்டின் டவுட் இருக்கா? பட் கரெக்டான கேள்வி, கரெக்டான கேள்வி. 9ல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. புரியல. ஆமா, இங்க பாருங்க, இது வந்து ரெக்வெஸ்டா வைக்கிறாங்க. சரியா? இதை இவங்க என்ன மைண்ட்ல வைக்கிறாங்க? நம்ம சொல்லலைன்னா எவனுமே ஆஃப் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மைண்ட் செட் கிடையாது. கொஞ்சம் பேரு பழக்கத்துல பண்ணிடுவாங்க. இவங்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா, ஒரு 50% பண்றாங்கன்னா கொஞ்சம் பேர் பண்ண மாட்டான். என்னது? சரி, சொல்லலைன்னா யாருமே சொல்லலைன்னா பண்ண மாட்டாங்கன்னு இல்லமா, சொல்லலைன்னா யாருமே சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இது வந்து வரல, இது வரல அப்படின்னா ஒரு பர்சன் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டானா? நன்னு என்ன எடுத்தோம்? நன்னுனா நாட் ஈவன் ஒன் இருக்குல்ல, NONE, நாட் ஈவன் ஒன். ஒருத்தன் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டானா? அதனாலதான் போடும். இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலைன்னா ஒருத்தன் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டான். அதான் அந்த லைன். இது முடிச்சுட்டு போறோம். 4 நான் இங்கதான் ஏதோ கேட்கணும். இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலைன்னா ஒருத்தன் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டான். சொல்ல முடியுமாங்க? சொல்ல முடியாது. சரியா? பை டிஃபால்ட் சில பேர் பண்ணுவாங்க. அப்ப இவனுடைய மைண்ட் செட் என்னது அப்படின்னா, இதை ஃபெயில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். நான் ஃபெயில் பண்றேன் சொல்லிட்டு ஃபெயில் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஃபெயில் பண்ற பாயிண்ட் தான் வரேன். இதை இவன் சொல்றான், என்ன மைண்ட்ல சொல்றான்? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? நம்ம சொல்றது கேட்டு எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்கன்னு இல்ல, சொன்னா என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் பேர் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க. சொல்லலைன்னா ஒருத்தன் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்க மாட்டான். அந்த மனநிலை அவன் இல்லை. சரியா? இதை ஃபெயில் ஆக்குறதுக்கு எத்தனை பேர் சுவிட்ச் ஆஃப் பண்ணா போதும்? ஒருத்தர் சுவிட்ச் ஆஃப் பண்ணா போதும். நன்மை என்ன இருக்குண்டா? நாட் ஈவன் ஒன். சரியா? நாட் ஈவன் ஒன். ஒருத்தன் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்க மாட்டான்னு அவன் நினைக்கல. அவனுடைய மனநிலை எப்படி இருக்கு? ஒரு 10 பேரா சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பான். நம்ம சொன்னோம்னா என்ன பண்ணுவானுங்க? மீதி இருக்கிற எல்லாரும் பண்ணுவாங்கன்னு இல்ல, என்ன பண்ணுவாங்க? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேர் பண்ணுவான். சரியா? பாருங்க, இந்த அசம்ஷனை ஃபெயில் பண்ணி காமிக்கணுமா? அதானே. இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இருக்குது அடிச்சு. என்ன அர்த்தம்? சொல்லலைன்னா யாருமே சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாங்க. சரி, ஃபெயில் பண்ணியாச்சு, ஃபெயில் பண்ணியாச்சு. இன்ஸ்ட்ரக்ட் பண்ணா யாருமே ஃபெயில் இது பண்ண மாட்டாங்களா? இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா யாருமே பண்ண மாட்டாங்களாங்க? அசம்ஷனை ஃபெயில் பண்ணி பார்த்துட்டேங்க. சரிங்களா? இப்ப என்ன, இப்ப இவன் எதுக்கு சொல்றான்? இவன் எதுக்கு சொல்றான்? சொன்னாலும் யாருமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்றானா? எதுக்கு சொல்றான்? சொன்னா யாராவது கொஞ்சம் பேர் கேட்பாங்க. சரியா? யாராவது கொஞ்சம் பேர் கேட்பாங்க. அவனுடைய மைண்ட் செட் அதுதான். எதுல பண்ணல, எந்த மனநிலை பண்ணலைன்னா, நம்ம சொல்லலைன்னா எவனுமே பண்ணிருக்க மாட்டான். பாருங்க, இந்த வார்த்தையை உங்களுக்கு க்ளூ கொடுக்கணுங்க.
இந்த வார்த்தையை உங்களுக்கு க்ளூ கொடுக்கணும். நீங்க பாருங்க, ஜென்ரலா ஒரு ரூல் இருக்கு. ஜென்ரலா ஒரு கவர்மெண்ட் ரூல் இருக்கு, ஏதோ ஒரு லா இருக்கு. இந்த லாவை வந்துட்டு போர்டு வைக்கிறாங்க. சரியா? ஒன் வேன்னு போர்டு வைக்கிறாங்க. சேம் கதை தான். ஒன் வேன்னு போர்டு வைக்கிறாங்க. போர்டு இல்லைன்னா எவனுமே ஃபாலோ பண்ண மாட்டானா? போர்டு இல்லைன்னா எவனுமே ஃபாலோ பண்ண மாட்டானா? ஒருத்த கூட ஃபாலோ பண்ண மாட்டானா? அந்த இடத்துல இது ஒரு ஜெனரலான ரூல். இந்த இதுல ஒன் வே அப்படின்ட்டு. சரியா? ஒன் வேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்ன மட்டும் இல்ல, போர்டு மட்டும் இல்ல. இங்க பாருங்க, இங்க ஆஃப் பண்ணணும்னு தெரியும். ஆனா இவங்க என்ன பண்ணல, இன்ஃபார்ம் பண்ணல. இன்ஃபார்ம் பண்ணலைன்னா ஒருத்த கூட பண்ண மாட்டானான்னு கேக்குறேன். எவனாவது கொஞ்சம் பேர் பண்ணுவான்ல, அட்லீஸ்ட் யாராவது பண்ணுவான். ஒருத்தன் எவனுமே பண்ண மாட்டான், நான் சொல்லலைன்னா எவனுமே பண்ண மாட்டான் அப்படிங்கறத நீங்க அசம்ஷனா எடுக்க முடியாது. எது ஒரு ஜெனரலான ரூல். சரியா? நான் இப்போ உங்களுக்கு டெய்லி வந்துட்டு ரீட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். டெய்லி ரீட் பண்ணு சொல்லிட்டேன். அது டெய்லி ஞாபகப்படுத்திட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எவனுமே ரீட் பண்ண மாட்டானா? எவனாவது ஒருத்தனாவது இருப்பான்ல. டெய்லி நான் ரிப்பீட் பண்ணல, பட் உங்களுக்கு ரீடிங் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். ஆனா கண்டிப்பா யாரு இருப்பா? ஒருத்தனாவது. சரியா? நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், ரீடிங் முக்கியம்னு. எதுக்கு ரிப்பீட் பண்றேன்? அந்த ஒருத்தன் கூட இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, சொல்லலைன்னா யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஹெல்ப் பண்ற வார்த்தை எந்த வார்த்தைங்க? நன்னிங்கிற வார்த்தை. நோ பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்றேன். நானும் என் பாயிண்ட் ஆஃப் வியூல தாங்க சொல்றேன். நான் முதல்ல சொல்லிட்டேன் ரீடிங் முக்கியம்ட்டு. சரியா? அதுக்கப்புறம் நான் ரிப்பீட் பண்ணல. ஒரு ஜெனரலான ரூல் கிளாஸ்ல, அதுதானே நானும் சொல்றேன். இங்க என்ன இருக்குன்னா, நான் சொல்லலைன்னா எவனுமே பண்ண மாட்டான்னு இருக்கு. நான் ரிப்பீட் பண்ணலைன்னா எவனுமே பண்ண மாட்டானாங்க. இதோடைய பேக்ரவுண்ட் பாருங்க. நான் ஒரு தடவை சொல்லிட்டேன், சிங்கிள் டைம் ரிப்பீட். இது வந்து ஜெனரலான ரூல், இது எப்பவுமே இருக்கிற ரூல். ஒன் வேன்னு சொல்றேன்ல, இந்த ரோடு ஒன் வேன்னு தெரியும், போர்டு மட்டும் இல்ல. அந்த மாதிரி ஒரு ரூல். இது எப்படிப்பட்ட கான்டெக்ட் புடிச்சுக்கிடுங்க. அப்படிப்பட்ட கான்டெக்ட்ல திருப்பி திருப்பி சிக்னல் போடுறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். சிக்னல்ல போலீஸ்காரன் இல்லைன்னா எவனுமே ஃபாலோ பண்ண மாட்டானா? எவனையும் ஃபாலோ பண்ண மாட்டானாங்க. கொஞ்சம் பேரா பண்ணுவானுங்க. போலீஸ்காரர் இருந்தாருன்னா இருக்கிற கொஞ்சம் பேர் கூட என்ன பண்ணுவாங்க, முக்காவாசி பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. சோ எக்ஸ்ட்ராவா இதை ரிப்பீட் பண்ணும் போது, இதை திருப்பி சொல்லும் போது, ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ரூல் திருப்பி சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் பேர் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. பட் நான் என்ன மைண்ட்ல சொல்லல, நான் இதை சொல்லலைன்னா யாருமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஐடியா கிடையாது. சரியா? இன்னொரு விஷயம் பாருங்க, நம்மளுக்கு வந்துட்டு இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் ரெண்டு பிரச்சனை இருக்கும். 3 இடத்துல பிரச்சனை வரும். சரியா? கிரிட்டிக்கல் ரீசனிங்ல கிரிட்டிக்கல் ரீசனிங் கண்டென்ட், கிரிட்டிக்கல் ரீசனிங் புரியாம, ரெண்டாவது ரீடிங், மூணாவது கொஸ்டின். தெளிவா கண்டுபிடிக்க தெரியும். நமக்கு ஒரு கொஸ்டின் டவுட் வருதுன்னா, நம்ம கண்டென்ட்ல பிரச்சனையா இல்ல நம்மளுக்கு வாசிக்கிறதுல பிரச்சனையா இல்ல கொஸ்டின்ல பிரச்சனை? சரியா? கொஸ்டின்ல பிரச்சனை எப்படி தெரியும் உங்களுக்கு? அந்த டாபிக்ல 10 கொஸ்டின் போட்டு 9 கொஸ்டின் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா, அந்த 10வது கொஸ்டின் உங்களுக்கு தப்பாவது பாத்தீங்களா? அதுல கொஸ்டின்ல தான் மிஸ்டேக். நான் எல்லா கொஸ்டினும் போடுறேன், எனக்கு ஒரு கொஸ்டின் தப்பாவது, அந்த கொஸ்டின் ஏன் தப்பாச்சுன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா, கண்டிப்பா அது எங்கதான் மிஸ்டேக்? கொஸ்டின்ல தான் மிஸ்டேக். இங்க எதுக்கு பயப்பட வேண்டாம்? கண்டென்ட்டுக்கு கான்டெக்ஸ்டுக்கு பயப்பட வேண்டாம். சரியா? சரி. 11
எல்லாம் ஈஸி தானே. எந்த வார்த்தை எலிமினேட் பண்ணும்? பெர்மனன்ட்லி. முக்கியமான கொஸ்டின்ங்க. எய்தர். சரியா? எய்தர் இவ்வளவு ஈஸியா இருக்காது, பட் போடுங்க, இந்த மாதிரி போட்டு போடுங்க. எய்தர்னாலே நான் என்ன சொன்னோமா, எய்தர் எப்பமா வரும்? ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். எய்தர்னா என்ன அர்த்தம்னா ரெண்டுமே நடக்க முடியாது. போத்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே நடக்கும். எய்தர்னா இது நடந்தா அது நடக்காது, அது நடந்தா இது நடக்காது. ஆப்ஷன்ல இருந்தே போட்டுடலாம். ஒண்ணு ரெப்போ ரேட் என்ன ஆகும்? ரைஸ் ஆகும். இல்லைன்னா எப்படி இருக்கும்? அன்சேஞ்ச். ரெண்டுமே எங்கதான்? ஃபிளெக்சிபிள். அப்போ ஒண்ணு அன்சேஞ்ச் வச்சிருக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ரைஸ் பண்ணிடலாம். ரெண்டையும் சேர்த்து பண்ண முடியுமா? சேர்த்து பண்ண முடியாது அப்படின்னாலே எதுல யோசிக்கணும்? இது போத் போட்டவங்க யாரும் இருக்கீங்களா? போத். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கீழே வந்துச்சா? சரி, கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் பாருங்க. எங்க இருந்து எந்த கொஸ்டின் வச்சாலும் நீங்க பாத்தீங்கன்னா நான் கை வச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த கொஸ்டின் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் அந்த கிளாரிட்டி வந்து இருக்கவே இருக்காது கொஸ்டின்ல. பார்த்துக்கிட்டே இருக்கணும். கொஸ்டினை கொஞ்சம் ஈஸி ஆக்கியிருக்கேன், கொஞ்சம் கிளியர் ஆக்கியிருக்கேன். பார்க்கிங் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க யாருக்கு? பிரைவேட் வெஹிக்கிள்ஸ். பிரைவேட் வெஹிக்கிள் பப்ளிக் வெஹிக்கிள் டிஃபரன்ஸ் தெரியுமா? பப்ளிக் வெஹிக்கிள் என்னது? பப்ளிக் பஸ், கவர்மெண்ட் வண்டி. சரி, சென்ட்ரல் பிசினஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா மெயின் ஏரியா, வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? மெயின் ஏரியா. ஃபர்ஸ்ட் ஒன் வருமா வராதா? பார்க்கிங் ஃபீஸ் ஏன் போடுறாங்க? அசம்ஷன்ல பார்க்கிங் ஃபீஸ் ஏன் போடுறாங்க? டிஸ்கரேஜ் என்ன இருக்கு? ஆல் பீப்புள் போட்டா வராது, எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்ணது. நான் என்ன மைண்ட் செட்ல பண்றேன்? கொஞ்சம் பேராவது என்ன பண்ண மாட்டான், உள்ள கொண்டு வர மாட்டான். அடுத்தது இங்க பாருங்க, சூப்பரா கொடுத்துருக்காங்க. என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் ஃபுல்லினா நீங்க யோசிக்கலாம். அங்க என்ன கொடுத்துருக்காங்க? அட்லீஸ்ட் கொஞ்சம். யாரு கான்ட்ரிபியூட் பண்றா? பிரைவேட் வெஹிக்கிள்ஸ். எதுக்கு? டிராபிக். இவன் கான்ட்ரிபியூட் பண்ண போய் தான் அவன் என்ன சொல்றான்? கான்ட்ரிபியூட் பண்ண போய் தான் அவன் என்ன பண்றாங்க? பார்க்கிங் ஃபீஸ் ஏத்துறான். இங்க பாருங்க, இதுதான் எய்ம். எய்ம் என்னது? டிராபிக் கன்ஜெஷனை குறைக்கணும். எப்படி குறைக்கலாம்? பார்க்கிங் ஃபீஸ் ஏத்துறேன். யாருக்கு ஏத்துறேன்? பிரைவேட் வெஹிக்கிள். ஏன் பிரைவேட் வெஹிக்கிள் ஏத்துறேன்? ஏன்னா அவனும் இதுல ஒரு பார்ட், மினிமம் ஒரு பார்ட் ஆகாது. ஆன்சர் போத். 14. கொஸ்டின் ஈஸியில கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்லாம் டம்மியா இருக்கு. ஆன்சர் என்னது? ஒண்டி ஒண்ணா? போத். எய்தர் எப்படிங்க போட முடியும்? ரெண்டுமே பண்ணலாமுங்க. ரெண்டு பண்ண முடியாதா? எம்ப்ளாயிஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் சென்சர் வைக்கலாம்ல. எய்தர் இப்படி ஒர்க் ஆகாது. பாருங்க, நீங்க வந்துட்டு இதையும் பண்ணிட்டு இதையும் பண்ணலாம், இத பண்ணிட்டு அதை பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது. இங்க பாருங்க, இத பாருங்க, இத பண்ணிட்டு அதை பண்ணலாமா? பண்ணலாம்ல. அப்ப போத் தானே போடணும். எய்தர் எங்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னாலும் ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும். நீங்க இதுக்கு இதை பண்ணிட்டு இதை பண்ண முடியாதீங்க, இதை பண்ணிட்டு இதை பண்ணலாமே. மேல பாருங்கம்மா, மேல பாருங்க. ஆன்சர் நெய்தரா. இது எப்படி போடுவீங்க? வட்டத்தை எல்லாம் போட்டா எனக்கெல்லாம் விளங்காது. சில டாக்டர் சர்ஜன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா
கரெக்டா? கரெக்டா தப்பா? சில பேர் தாங்க சர்ஜனு. அப்படின்னா எல்லாரும் என்ன கிடையாது? சர்ஜன் கிடையாது. எங்க மைக்கு வர மாட்டேங்க? அங்க வருது இல்ல? சரி. ரிவர்ஸ் எழு. சரி, சம் டாக்டர்ஸ் வந்துட்டு சர்ஜன்ஸ். எல்லா சர்ஜனுமே எப்படி இருக்காங்களா? ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்காங்க. சரி, அப்ப எப்படி எடுக்கலாம்? சம் டாக்டர்ஸ் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் எடுக்கலாமா? எடுக்கலாமா? எடுக்க முடியாதாங்க? சில டாக்டர் தான் சர்ஜன், எல்லா சர்ஜனுமே ஹார்ட் ஒர்க்கிங். அப்போ சம் டாக்டர்ஸ் ஆர் ஹார்ட் ஒர்க். என்ன இருக்கு? என்ன இருக்கு? வராது. சரி, ஆல் டாக்டர்ஸ் ஆர் நாட் ஹார்ட் ஒர்க்கிங் வருமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க சிலாஜிசம் ஏரியா போயிருவீங்க. வேண்டாம். சரி, சம் டாக்டர்ஸ் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் தான் கரெக்ட். ஆல் டாக்டர்ஸ் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் வராது. ரைட். ரெண்டாவது, இது தெரியுமா? இது புரியுமா? இது என்னன்னு தெரியுதாங்க? ஆல் சர்ஜன்ஸ் ஆர் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்கிங்ல நிறைய பேர் இருப்பாங்க. எல்லா சர்ஜன்ஸ் ஹார்ட் ஒர்க்கிங்கா இருப்பாங்க. எல்லா சர்ஜன்ஸும் ஹார்ட் ஒர்க்கிங்கா தாங்க இருப்பாங்க. ஆனா எல்லா ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளும் என்ன கிடையாது? சர்ஜன்ஸ் கிடையாது. மெக்கல்ல எங்க எங்கேயோ உட்கார்ந்து தெரியுதா உங்களுக்கு? பின்னாடி இருந்து இங்கிட்டு வாங்க, முன்னாடி கூட வந்துட்டு நான் சொல்ற பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. இது எப்படி இருக்குன்னா, எந்த ஆர்டிகல் எழுதுனீங்கன்னா அந்த ஆர்டிகளுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஆர்டிகளுக்கு பின்னாடி என்னடா இருக்கும்? எல்லா ஆர்டிகளுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? நவுன் இருக்கும். ஏன் சார்ஜ் இல்ல? எல்லா ஆர்டிகளுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? எல்லா நவுனுக்கு முன்னாடி ஆர்டிகல் இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. சரியா? ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி சில நேரம் ஆர்டிகல் வராது. அன்கவுண்டபிள் நவுன்ல எல்லாம் சில நேரம் ஆர்டிகல் எழுத மாட்டோம். ஆனஸ்டி இஸ் பெஸ்ட் பாலிசி எழுதுவோம்ல. ஆனஸ்டிங்கிறது நவுன், முன்னாடி ஆர்டிகல் இருக்கா? இருக்கா இல்லையாடா? ஆர்டிகல் வந்தா பின்னாடி என்ன வரும்? எல்லா ஆர்டிகல் பின்னாடி நவுன் வரும். அதுக்காக எல்லா நவுனுக்கு முன்னாடி ஆர்டிகல் வராது. சேம், எல்லா சர்ஜனும் ஹார்ட் ஒர்க்கிங். அதுக்காக ஹார்ட் ஒர்க்கிங் பண்ற எல்லாரும் என்ன கிடையாது? சர்ஜன் இல்ல. வருண் டிக்கெட்ஸ்னா வராது. கொஸ்டின் நம்பர் 16. என்னால ஈஸியா இருந்துச்சா கஷ்டமா இருந்துச்சா? ஒன்லி ஒன் போட்டது யாரு? தாங்க ஆன்சர். ஓகே, ஒன்லி ஒன் போட்டது யாரு? ஆன்சர் 1 and 2. Transact more frequently. ஓகே, அவங்க 4 times கொடுத்துருக்காங்க, more frequently கொடுத்துட்டாங்க. Wider UP integration. சரி, 17. ஒன்லி 2 சொல்றான் அந்த பையன். ஒன்லி 2 வருமா? இந்த சம்மர்ல இந்த ஹில் ஸ்டேஷனை விசிட் பண்ணி மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இத சொல்றாங்க? சம்மர்ல மக்கள் ஜெனரலா டிராவல்னு போடக்கூடாது. விசிட் ஹில் ஸ்டேஷன்ஸ் இப்படி போடலாமா? பீப்புள் ஜெனரலி லைக் டு விசிட் ஹில் ஸ்டேஷன்ஸ் டியூரிங் சம்மர் போடலாம்லங்க. அதனாலதான் அவன் என்ன சொல்றான்? சம்மர்ல பீட் த ஹீட், சம்மர்ல வாங்கன்னு. ஏன் அப்படி சொல்றான்? ஏன்னா மக்கள் எப்ப போக விரும்புவாங்க? சம்மர்ல. இந்த வார்த்தைக்கு ஞாபகம் இருக்கா? என்ன அர்த்தம்னு? பொதுவான என்ன அர்த்தம்?
மெஜாரிட்டி. ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன் கிடையாது, மெஜாரிட்டி. அவன் கொடுக்கும் போதே என்ன கொடுத்துட்டான், ஜென்ரலின்ட்டு. இங்க இப்படி கொடுத்தாதான் வேற. இதுக்கு என்ன அர்த்தம், வருமா வராதா? எந்த வார்த்தை பிரச்சனை, ஆல். ஜென்ரலி அப்படின்னா மேக்சிமம் பீப்புள், மெஜாரிட்டி பீப்புள் அர்த்தம். என்னது, எய்தர். ரெண்டு டைம்ல வர முடியாது. ஆனுவல் என்ன அர்த்தம், ஆனுவல் என்ன அர்த்தம்டா, வருஷத்துக்கு ஒரு தடவை. இதுல வச்சுட்டு திருப்பி இங்கே வைக்க மாட்டாங்க, ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல வைப்பாங்க. எய்தர் 19 ஒன்லி ஒன். பின்னாடி வர வர எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, 15 13 கிராஸ் பண்ணக்கு அப்புறம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சாம். ஏன் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சு, பார்த்தே திருப்பி திருப்பி பார்க்க பார்க்க ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிடும். ஸ்பீடு வந்துட்டு வேகமா போகணும் புஷ் பண்றது ஸ்பீடு கிடையாது. படிக்கிறது திருப்பி திருப்பி படிக்க படிக்க தானா வர்றத ஸ்பீடு. நீங்களா புடிச்சு இழுத்து வேகமா போகணும் பண்றது கிடையாது. தானா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். கான்செப்ட் ஸ்ட்ராங் பண்ணுங்க, தானா வந்துடும். 20 மக்களே நான் எடுங்க. ஆன்சர் எய்தரா, நெய்தர். சூப்பர். சாவரின் ரேட்டிங் என்ன தெரியுமாங்க, இப்படி இப்படி எல்லாம் சொல்றீங்க, என்னதுடா அது? இங்க என்ன அர்த்தம்டா, கோல்டா, கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அப்படின்னா யாரு, கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சினா யாரு, கடன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்றதுதான் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. நாட்டுக்கு கிரெடிட் ரேட்டிங் உண்டா இல்லையா, உங்களுக்கு இருக்குல்ல, உங்களுக்கு இருக்குல்ல. கிரெடிட் ரேட்டிங் தான் என்னது, சிவில் ஸ்கோர். கண்ட்ரிக்கு இருக்கா இல்லையா, அப்படி இருக்கு. சரியா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் வேர்ல்டு பேங்க் கடன் கொடுப்பான். பாகிஸ்தான் மாதிரி ஆளுகளுக்கு திருப்பி தர மாட்டான், இல்ல அவன் பிரச்சனை இருக்கு, கண்ட்ரி பயங்கரம் டவுனா போகுது அப்படின்னா கிரெடிட் ரேட்டிங் பயங்கரமா குறைஞ்சிடும். இப்ப அவன் கடன் கொடுத்தா திருப்பி அவனால கொடுக்க முடியாது, இல்ல திருப்பி கொடுக்க வாய்ப்பு கம்மி. கிரெடிட் ரேட்டிங் கம்மியா இருக்கும். கிரெடிட் ரேட்டிங் என்ன பண்ணிருக்கு, தக்க வச்சிருக்கு. எதை, சாவரின் ரேட். சாவரின்னா அபவ் ஆல், ஓகே தெரியும். இங்க சாவரின்னா வேற, கடன் கொடுக்கலாமா வேண்டாமான்ட்டு. கடன் கொடுக்கலாமா வேண்டாமான்ட்டு இவனுக்கு ரேட்டிங்க எங்க வச்சிருக்கானுங்க, லோயஸ்ட் கிரேட்ல வச்சிருக்காங்க. இப்ப இந்த நாட்டுக்கு கடன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னா அதை எங்க வச்சிருக்கானுங்க, லோயஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், கடன் கொடுங்கன்னு அர்த்தமா கொடுக்காதீங்கன்னு அர்த்தமா, கொடுக்காதீங்கன்னு அர்த்தம். என்ன சொல்றான் அப்படின்னா, என்னது இருக்கு, கடன் இந்த கண்ட்ரிக்கே கடன் இருக்குல்ல, நம்ம ஸ்டேட்டுக்குன்னு கடன் கண்ட்ரிக்கு கடன் அது அதிகமா இருக்கு. ஜிடிபி growth நல்லா இருந்தாலும் பப்ளிக் டெட் எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. அதனால இவன் என்ன பண்ணிட்டான், கிரேட எப்படிதான் வச்சிருக்கா, ரீட்டைன் என்ன வச்சோம், கம்மியா தான் இருந்திருக்கு. இப்பயும் எப்படிதான் வச்சிருக்கான், கம்மியா தான் வச்சிருக்கான். சரி, இதோட இன்ஃபரன்ஸ் என்னது அப்படின்னா, அடுத்த ரிவ்யூல ஏத்திடுவாங்களா, சொல்ல முடியாது. அவன் கரெக்டான காரணம் தான் சொல்றான். என்ன சொல்றான், ஜிடிபி growth இருக்கு, ஆனா பப்ளிக் டெட் அதிகமா இருக்கு. சோ அடுத்ததுல ஏத்தலாம், ஏத்தாம விடலாம். ரெண்டாவது அவன் தெளிவா சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான், நல்ல growth தான். அவன் growth வீக்குன்னு அவன் சொல்லவே இல்லை. பாருங்க, நல்ல வார்த்தை புரிஞ்சுக்கணும். கண்ட்ரிய வீக்குன்னு சொல்றான்னா அது கஷ்டம், ஓகே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா அவன் எது சொல்றான், ஜிடிபி growth வீக், ஜிடிபி growth வீக்குன்னு அவன் சொல்லல. அவன் என்னன்னு சொல்லியிருக்கான், ஸ்ட்ராங் தான். ஆன்சர் வந்துட்டு இதுக்கு இது. இந்த டெஸ்ட்ல வர்ற மார்க் எல்லாத்தையும் தாண்டி இந்த டெஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும்னா கிளாரிட்டி கொண்டு வந்துடும். சில இடங்கள்ல கிளாரிட்டி வந்துருக்கணும்.
இல்ல எனக்கு கிளாரிட்டி வரல அப்படின்னா கன்ஃபியூஷனுக்கு போயிடும். இது ரெண்டுல எந்த ஏரியா அப்படிங்கறத நீங்க பாருங்க. எனக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கா இல்ல எனக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிருக்கா அப்படின்னு. மெஜாரிட்டி கிளாரிட்டி ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெளிவுபடுத்தியிருக்காங்க. கொஞ்சம் படிச்ச விஷயங்களை திருப்பி பார்த்த மாதிரி இருக்கா? கன்க்ளூஷன் நீங்க நினைச்ச அளவுக்கு கஷ்டம் கிடையாது. இதுல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படிதான் இருக்கு? ஈஸியா தான் இருக்கு. கண்டிப்பா கேட்பாங்க, கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு ஐபிஎஸ் கிளர்க்ல இல்ல ஆர்ஆர்பி பிஓல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். எஸ்பிஐ கிளர்க் ஐபிஎஸ் பிஓல வராது. பட் அதை விட ஈஸியான கொஸ்டின், ஈஸியான டெஸ்ட்ல கண்டிப்பா வரும். சரி, கன்ஃபியூஷன் எனக்கு இந்த டெஸ்ட் போடல. இங்க பாருங்க, முன்னாடியே எனக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, இப்பவும் கன்ஃபியூஷன் இருக்கு கிடையாது. எனக்கு இந்த டெஸ்ட் போட்டதுனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவரு ஓகே, அவர் ஒருத்தர் கை தூக்க வாய்ப்பு இருக்கு. வேற யாராவது? வேற யாராவது இல்லையா? சரி, இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோடு இருக்குல்ல, அந்த கோட்ல தான் நாங்க நிக்கோம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. என்ன யாருக்கு ஓகே எனக்கு கிளாரிட்டி கிடைச்சிட்டு அப்படின்னு கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி இருக்க கிடையாது. கிளாரிட்டி கொஞ்சம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல 2 பாயிண்ட்ல கிடைச்சிட்டுங்கிறவங்க யார்? சும்மா தூக்கி விடுவோம் தான் இவங்க கிடையாது. இவங்க கையை தூக்குறத பார்த்துட்டு பக்கத்துல இருக்க ஓட்டு போடுறத பார்த்துட்டு ஓட்டு போடுறானுங்க. இவனும் கிடையாது. சரி, ஓகே. சரி, மார்க் பார்த்து 20க்கு 20 யாரோ இருக்கீங்களா? என்சிலுங்க. முன்னாடியே டெஸ்ட் முடிச்சிட்டாங்க அவங்க. மதால டெஸ்ட் முடிச்சிட்டாங்க. வேற இந்த சைடு வாய்ஸ் கைத்துட்டு ரெடி ஆயிட்டாங்க. நம்ம பயிலுக்கு எவனும் இருக்க மாட்டானுங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு பிரசாந்தா பாருங்க 19 சொல்லுங்க. எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பரவாயில்ல. இவங்களுக்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பாருங்க 18 17 தான் நிறைய இருப்பாங்க. பாருங்க 17 கம்மி, 2 பேரும் கம்மி. உங்களுக்கு கம்மி. நீங்க எத்தனை மீட்ஸ் மேம்? சரி 16 பாருங்க 15 to 18 தான் அப்படியே தேத்தணும். சரி பாருங்க 14 13 எவ்வளவு மணிங்க? உங்களுக்கு வாய்ப்பு கம்மியே. நீங்க 12 கேட்கல ப்ரோ, இனிமேல் தான். 14 பாருங்க இது கீழே 12 11 இப்பதான் வந்திருக்கீங்கப்பா. நீங்க மழை இருக்கீங்கல்ல. பாருங்க இது கீழே இன்னொரு பிடிஎஃப் எடுங்க. 5 minutes பிரேக் எடுத்து 1/4 மணி நேரம் கிளாஸ். வேண்டான்னு எஞ்சி போங்கடா. யாரா உங்களை உச்சி போட்ட சொல்றேன்? வேணா எஞ்சி போங்க. யார் உங்களை புடிச்சு வச்சிருக்கா? என்னமா நான் உங்களை வர சொன்ன மாதிரி? நீங்க வெறும் 20 கொஸ்டின் டெஸ்ட் போட்டிருக்கு. கரெக்ஷன் பார்த்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. என்ன கொஸ்டின்மா? 13 எடு. சொல்லுங்கம்மா 13 என்னது? தவாரமா 5 minutes பிரேக் எடுக்க எடுத்துக்கோங்க. 13 என்னது? வர 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 ஒவ்வொருத்தங்களா
ஆ, அதனாலதான் சேர்த்தேன். பிரைவேட் வெஹிக்கிள் இருந்தாதான் நம்மளால இது பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க திருப்பி பிரைவேட் வெஹிக்கிள் தான் இதை உருவாக்குதுன்னு நம்ம அசியூம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் போடும். பிரைவேட் வெஹிக்கிள்ங்கிறத சேர்க்கிறது கிளியரா இருக்கும். சேர்த்துக்கு அப்புறம் ஈஸியா இருக்குல்ல. இருங்க வரேன். இந்த கொஸ்டின்ல எதை டவுட் கேட்டீங்க? என்ன ஒன்றுதான் போறோம், ரெண்டு ஒண்ணுதான். அட்லீஸ்ட்னா கொஞ்சம்னு இருக்கும், மினிமம் கொஞ்சம்னு இருக்கும், சம்மு கரெக்ட் தான். வேற 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 17 7 ஆ இங்க பாருங்க, இன்னைக்கு ஆன்சர் இருக்கு, நாளைக்கு சரியாயிரும், நாளைக்குள்ள சரியாயிரும். பை டுமாரோ எழுதும், நாளைக்குள்ள, நாளைக்கு கிடையாது, நாளைக்குள்ள சரியாயிரும். சொல்ல முடியுமா? நாளைக்குன்னு கூட எடுத்துக்கிடுங்க, இன்னைக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்றாங்க, நாளைக்கு இந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு இதுல இருந்து உங்களால எடுக்க முடியுமா? இதுக்கு என்ன அர்த்தம்? வில் பி ரெக்டிஃபைட்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம். மேபி கிடையாது, வில் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு பண்ணி, நாளைக்கு வந்துட்டு எனக்கு ஒன்னே ஒன்று சொல்லுங்க, இன்னைக்கு கேன்சல் பண்ணிருக்காங்க பிரச்சனையா இருக்குன்னு, நாளைக்கு சரி ஆயிரும் அப்படிங்கிறது ஒரு பாசிபிலிட்டி எடுத்துதானே இன்னைக்கு மட்டும் கேன்சல் பண்ணிருக்காங்க. நாளைக்கு உறுதியா கேன்சல் ஆயிருமா? நாளைக்கு உறுதியா கேன்சல் ஆயிருமா? 100% நம்ம சொன்னா போட முடியும். நாளைக்கு உறுதியா கேன்சல், சரி உறுதியா சரியாயிருமா? அதாங்க திருப்பி நான் கேக்குறது என்னன்னா, நீங்க சொல்றது சரி, இது பாசிபிலிட்டியில தானே வரும் கேக்குறேன். அசம்ஷன் இல்லைங்க, கன்க்ளூஷன் பாசிபிலிட்டியில எடுப்பீங்களா அப்போ? சரிங்க, இது அது ஓகேங்க, இது வந்து அசம்ஷனா? இது அசம்ஷனா? இன்னைக்கு நிப்பாட்டி இருக்கான், நீங்க சொல்றதுக்கே வரேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது அசம்ஷனா வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க, இது அசம்ஷனான்னு சொல்லுங்க. ஒரு மைக்கு மட்டும் எப்படிங்க, அந்த அதுல இருக்க மைக்க வச்சு எப்படி கேட்பீங்க? பாசிபிலிட்டி தான் இருக்கு, அதான் கன்க்ளூஷன்ல பாசிபிலிட்டியில தான் வந்து உட்காரும். நீங்க ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனுக்கு செக் பண்ணுங்கம்மா, இதை இதுல இருந்து எடுக்க முடியுமா அப்படின்னு. இங்க பாருங்க, நீங்க சொல்றது எப்போ வரும்னு சொல்லணும், இப்போ வரும். இதுக்கு என்ன அர்த்தம்? இன்னைக்கு மட்டும்தான் அப்படின்னா என்ன சொல்றாங்க? நாளைக்கு சரியா சொல்லும். திருப்பி இந்த வார்த்தை தான் பிரச்சனை உங்களுக்கு. நீங்க வாசிக்கும் போதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது என்ன பண்ணிடுறீங்கன்னா, இந்த வார்த்தையை சேர்த்து வச்சே புரிஞ்சுக்கிறீங்க. இன்னைக்கு கேன்சல் ஆச்சு, நாளைக்கு கேன்சல் ஆகலாம், ஒன்லி டுடேன்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு மட்டும்தான். அப்ப என்ன ஆகும்? ரெடியா? 4வது கொஸ்டினா, சொல்லுங்க ப்ரோ. ஸ்கிப் பண்ணிட்டீங்களா? இந்த அக்கௌண்ட் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மொபைல்ல மட்டும் யூஸ் பண்ற மாதிரி, இதை லான்ச் பண்ணதுல இருந்து இதுக்கு என்ன இருக்கு? 0 மினிமம் பேலன்ஸ். லான்ச் பண்ணதுல இருந்து முதல் டைம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்கல்ல, அவங்களுடைய நம்பர் இன்க்ரீஸ். சரியா? இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, இதுல இருந்து என்ன இன்டைரக்டா சொல்ல வரும்? இன்டைரக்டா என்ன சொல்ல வராங்க? ஃபர்ஸ்ட் 0 பேலன்ஸ் ஃபீச்சர் வந்துட்டு நிறைய பேருக்கு இது அக்சசிபிள் ஆக்கியிருக்கு.
ஏன்னா இது வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க என்ன பண்றாங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், இந்த இதுதான் அக்கௌண்ட் ரொம்ப ஆக்சசிபிள் ஆக்கி இருக்கு. இது மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாது. பட் இது வந்துட்டு ஒரு அக்சசிபிலிட்டி கொடுத்திருக்கு, கண்டிப்பா சொல்லணும். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, சில ரூரல் கஸ்டமர் வந்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்றது தள்ளி இருக்கான். அதுக்கு முழு காரணம் சொல்லல. இதுக்கு என்ன அர்த்தம், ஒரு பார்ட் ஆஃப் த காரணம் என்னது, சொல்லலாம்ல. என்ன நடந்திருக்குன்னா, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண உடனே சில பேர் வராங்க, அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு வராங்க. அப்ப நம்ம என்ன நினைப்போம், இந்த என்ன சொல்ல வராங்க, மினிமம் பேலன்ஸ் எவ்வளவு நாள் என்னவா இருந்திருக்கு, பிரச்சனையா இருக்கு. மினிமம் பேலன்ஸ் பிரச்சனையா இருந்திருக்கு. மினிமம் பேலன்ஸ் வந்துட்டு அது மட்டும்தான் பிரச்சனைன்னு சொல்லல, அதுதான் ஒன்லி பிரச்சனைன்னு சொல்லல, இங்கேயும் சொல்லல இங்கேயும் சொல்லல. இவன் என்ன சொல்லியிருக்கா, பார்ட்லின்னு என்ன அர்த்தம், சொல்லுங்க. பரவாயில்ல, எக்ஸாக்ட் லைன் இருக்கா, இதே லைன் அங்க இருக்கா, பரவாயில்ல. என்ன சொன்னேன், இந்த அளவுக்கு ஈஸியா இருக்காது அப்படின்னு. இது வந்துட்டு பேசிக்கா எக்ஸாம்பிள் என்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, கேம்பிள் பார்த்தோம். கேம்பிள் லக் பேஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், லாட்ரி வரலாம் வராம இருக்கணும். நான் ஒரு லாட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா என்னதுன்னா, அந்த லாட்ரி எனக்கு கிடைக்கலாம் கிடைக்காம இருக்கு, வேற பாசிபிலிட்டியே கிடையாது. இன்னும் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது, ரெண்டும் சேர்த்து எடுக்க முடியாது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து கொஸ்டின் வந்துட்டு டைரக்டா இருக்கிற மாதிரி இருக்கு, இவ்வளவு ஈஸியா இருக்கு. கொஞ்சம் லெவல்ல நீங்க பார்க்க வேண்டியது ஒண்ணுதான் ப்ரோ, இது நடந்தா இது நடக்காது, இது நடந்தா அது நடக்கும். இல்ல டைரக்டா கொடுக்க மாட்டாங்க, அதான் நான் சொல்றேன். இந்த கொஸ்டின் அப்படி இருக்கு, டைரக்டா அப்படி கொடுக்க மாட்டாங்க. வேற யாரோ ஒருத்தர் ஏதோ கொஸ்டின் கேட்டாங்க, 14 சொல்லுங்க. ஏன் எக்ஸ்ட்ரீம் சொல்யூஷன் இருக்கு, செலவாகும் மாதிரி சொல்றீங்களா, என்ன பிரச்சனை இங்க என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை எக்ஸாக்டா சொல்லுங்க. செலவாகிறதா கீ பிரச்சனை, பிரச்சனையே செலவாகிறது தான். இப்ப நான் என்ன பண்றேன், இதெல்லாம் போடுறது எதுக்கு போடுறேன், செலவு கம்மியாகும் போடுறேன். இது செலவு ஆகும் ஓகே சரியா, பட் செலவு கம்மியாகும். இன்னொன்னு நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இந்த லைன்ல ஒரு அசம்ப்ஷன் இருக்கு, சொல்லுங்க பாருங்க. இந்த சொல்யூஷன் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு அசம்ப்ஷன் இருக்கு, என்னது, இத ஆன்சரா எடுக்கணும்னா அதுக்கு ஒரு அசம்ப்ஷன் இருக்குங்க, என்னது, எலக்ட்ரிசிட்டி வேஸ்டா போகுதுல, எலக்ட்ரிசிட்டி அதோடைய காஸ்ட விட இந்த காஸ்ட் கம்மியா இருக்கும் அப்படின்னு இந்த அசம்ப்ஷன் அதுக்குள்ள கணக்கு சரியா. இன்னொன்னு பாருங்கம்மா, இது வந்துட்டு இங்க பாருங்க, இது வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸா ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும் இவி செலவு. இது வந்துட்டு ஒன் டைம் செலவு. என்னமா இமீடியட் சொல்யூஷன், எடுக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு பிராக்டிகலா இமீடியட் சொல்யூஷன் பண்ண முடியாது. இதுல ஃபண்ட் பத்தி பேசுறது ப்ரோ, நம்மளுடைய இது ஃபண்ட் ஒதுக்குவாங்க அப்படிங்கிறது கிடையாதுல்ல, ஃபண்ட பத்தி அவங்க பேசல. இது ஒரு சொல்யூஷனா எடுக்கலாமா எடுக்க முடியாதா அப்படின்னா எடுக்கலாம். ஃபண்டு வருமா வராதாங்கிறது நம்மளுக்கு தெரியாது,
பட் இதை ஒரு ஸ்டெப்பா எடுக்கலாம். இதுல அவங்க ஃபண்ட பத்தி கேட்கல, அப்ப நீங்க என்னன்னு எடுத்துக்கலாம்? ஃபண்ட பத்தி சொல்லவே இல்லை ப்ரோ, அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம்? நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஃபண்ட் வர லேட் ஆகும், இது இமீடியட்டா நடக்காது அப்படின்னு சொல்றீங்களா? ஃபண்ட் பத்தி நம்ம டிசைட் பண்ண முடியாதுல்ல ப்ரோ. கவர்மெண்ட் ஃபண்ட் தான் சொன்னாங்களா? அவங்கள்ட்ட அடுத்து கேட்க, கவர்மெண்ட் ஃபண்ட் தான் சொன்னாங்களா இதுக்கு? சரி ப்ரோ, கவர்மெண்ட் ஃபண்ட் தான் சொன்னாங்களா? தெரியாதுல நம்மளுக்கு. எல்லாரும் சேர்ந்து உடனே பண்ணலாம், இல்ல வேற எப்படியாவது காசு வாங்கி பண்ணலாம். பண்ணலாம்ல, கவர்மெண்ட் ஃபண்ட்ல அப்படிங்கிறது சொல்லல. நீங்க அந்த அளவுக்கு யோசிக்க வேண்டாம், அந்த அளவுக்கு யோசிக்க வேண்டாம். பிராக்டிக்கலா பாசிபிள் இல்லையா? இமீடியட் சொல்யூஷன் கண்டிப்பா சொல்லணும், பட் இது இமீடியட் சொல்யூஷன்ங்கிற ஏரியாக்குள்ளே போவாது. இது பிராக்டிக்கலான சொல்யூஷன், ஏன்னா இங்கேயும் செலவாகுது, இந்த செலவு கம்மியா வரும். அப்படி கைட்லைன்ஸ் கொடுக்காங்க வரும், அதுதான் இது. சென்சிடைஸ் என்னதுன்னா அவங்கள உணர வைக்கணும். ஸோ ரூல்ஸ் போட்டு இது இவ்வளவு செலவாகுது, இப்படி இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றோம். கைட்லைன்ஸ் வரும், எப்பயுமே கைட்லைன்ஸ் வரும். என்னமா 60% ஆர் அபவ் இஸ் எலிஜிபிள் நாவா வராது, ஏன்னா எது இன்ஸ்டால் பண்ணி. ஆமா ஆமா, இது ஒரு ஏதாவது ஒண்ணு மட்டும் இருந்துச்சுன்னா வராது. அந்த பிடிஎஃப் எடுங்க. பாருங்கம்மா, ஆன்சர் போடுங்க.
ஆன்சர் இது ஃபர்ஸ்ட் ஒன் வருமா? அந்த வருஷத்தை தாண்டி இருக்கும். செகண்ட் ஒன் மழை கம்மியா இருந்தாலும் ஸ்டோர்டு வாட்டர் தான் எங்க இருக்கு? கிரவுண்ட் வாட்டர் ரீச். ஸ்டாண்டர்ட் கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். Ask question. Only 3 option எடுத்துக்கணும். இருந்தா ஈஸியா இருக்கும். கிரெடிட் growth, என்பிஏ எல்லாம் புரிஞ்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நல்லா கொலாட்ரல் என்னது? ப்ரூஃப் கிடையாதுங்க. ஷூரிட்டி இல்ல, நீங்க அடமானமா எதை வைக்கிறீங்களோ, எதை குடிச்சிட்டு லோன் வாங்குறீங்களோ அதான் கொலாட்ரல். என்பி என்னது? கொடுத்த காசை திருப்பி கெட்டாம எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்க தான் என்பி. கொடுக்குற லோன்ல வெளியே போற காசுல எங்கெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலையோ அதுதான் என்னன்னு சேர்ப்பாங்க? என்பிஏ. பிராக்டிக்கல் ஒர்க்கிங் டெஃபினிஷன். அதுல மாச கணக்குல பிடிப்பாங்க. ஆன்சர் என்னது? ஆன்சர் என்னதுமா? புரியலையா? சொல்லித்தரவா? புரியுதா புரியலையா? பேங்க் நிறைய என்பிஏ வச்சிருந்துச்சுன்னா பேங்க் என்ன ஆயிரும்? ரொம்ப கேர்ஃபுல்லா. ஏன்னா என்பிஏ அதிகமா இருக்கு, என்பிஏ குறைக்கணும், கேர்ஃபுல் ஆயிரும். அப்புறம் கம்மியா என்ன பண்ணுவாங்க? கடன் கொடுப்பாங்க. அது யாருக்கு? கொலாட்ரல் இல்லாத சின்ன பிசினஸ், புது பிசினஸ்க்குனா என்பிஏ அதிகமா இருந்தா எவ்வளவுதான் கடன் கொடுப்பாங்க? கம்மியா தான் கடன் கொடுப்பாங்க. 100 பேர் வந்து கேக்குறாங்க அப்படின்னா என்பிஏ அதிகமா இருந்துச்சுன்னா 20 பேர் தான் கொடுப்பாங்க. என்பிஏ அதிகமா இல்ல அப்படின்னா ஒரு 50-60 பேர் கொடுப்பாங்க. ரீசெண்ட் அனாலிசிஸ் என்ன கண்டுபிடிக்குதுன்னா, இன் இயர்ஸ் பேங்கிங் செக்டர் என்பிஏ அதிகமா இருந்துச்சுன்னா அங்க பாருங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. பேங்கிங் செக்டர்ல என்பிஏ அதிகமா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரியுடைய எக்கனாமி டவுன் ஆகுது. ஏன்னா என்பிஏ இருந்தா என்ன பண்ண மாட்டான்? கடன் கொடுக்க மாட்டான். கடன் கொடுக்கலைன்னா பிசினஸ் டெவலப் ஆகாது. ஒரு பிசினஸ் டெவலப் ஆகலைன்னா டிரான்சாக்ஷன் இருக்காது, டிரான்சாக்ஷன் இருக்காது இல்லைன்னா எக்கனாமி டவுனா தான் இருக்கும். இப்ப கிரெடிட் growth, கிரெடிட்னா என்னது? கடன் கொடுக்கிறது தான் கிரெடிட். கிரெடிட்னா காசு கொடுக்கிறது. கிரெடிட் growth டு ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஸ்லோட் மார்க்கெட்லின்னு எடுத்தோம். சிக்னிபிகன்ட்லி அப்படின்னு அர்த்தம். கம்மி கிடையாது. சரியா? கம்மி கிடையாது, அதிகம். அதான் ஓரளவுக்கு அதிகம், கணிசமான அளவுன்னு. அதுதான் மார்க்கெட்லி. சிக்னிபிகன்ட்லி நல்லா குறையுது. ஈவன் தோ பேங்க்ல இருக்கிற டெபாசிட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப பேங்க்ல காசு அதிகமா இருக்கு. பேங்க் கிட்ட டெபாசிட் போடுறோம்லங்க, நம்ம காசு போடுறோம்ல, அந்த காசு எடுத்துதான் அவன் என்னன்னு போடுவான்? கடன் கொடுப்பீங்க. போன கிளாஸ் சொன்னேன்ல, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன்லடா, நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல காசு போடுறீங்க, ஏன் வந்து சேலரி அக்கௌண்ட் வந்து சண்டை போட்டு பிடிப்பாங்க? காசா ரேஷியோ எதுக்கு யூஸ் ஆகும் சொல்லல. காசா ரேஷியோ அதிகமா இருக்கா பேங்க் நல்ல பேங்கா மோசமான பேங்கா? நல்ல பேங்க். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் இருக்கிற காசையும் 2% மட்டும் வட்டி கொடுத்தா போதும் நமக்கு. ஆனா வெளியே எத்தனை % கொடுத்துக்கலாம்? 9, 10, 11 இஷ்டத்துக்கு கொடுத்துக்கலாம். அப்ப அவன்கிட்ட ஃபண்ட் இருக்கு, டெபாசிட் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபண்ட் இருக்கு. ஃபண்ட் இருந்தாலும் அவன் என்ன பண்ண மாட்டேங்கான்? யாருக்கு கொடுக்க மாட்டேங்கான்?
ஸ்மால் என்டர்பிரைஸ் கொடுக்காததுக்கு காரணம் என்னது? இப்போ வாசி. ஹை என்பிஏ ஃப்ளோ ஆஃப் கிரெடிட் டு ஸ்மால் பிசினஸ். ஃபண்ட் இருந்தாலும் அவன் காசை கொடுக்க மாட்டான். அது காரணம் என்னதுதான்? என்பிஏ. சரி, ரெண்டாவது டெபாசிட் கம்மியா இருந்ததுதான் காரணமா இவனுக்கு காசு கிடைக்காது. டெபாசிட் அதிகமா இருந்தாலும் தான் அவன் கொடுக்க மாட்டான். மூணாவது, ஸ்மால் அண்ட் நியூ பிசினஸஸ் ஆர் மோர் அஃபெக்டட் தென் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபர்ம்ஸ். பேங்க்ஸ் டர்ன் காஷியஸ். ஒன்லி ஒன்னு இல்லைன்னா 1 and 3. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ்டாப்ளிஷ் ஆன கம்பெனியை விட யார் அதிகம் பாதிக்கப்படுவா? ஸ்மால் பிசினஸ். இங்க பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? லிட்டில், லெஸ், லீஸ்ட். லெஸ்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்மியா யாருக்கு கொடுப்பானுங்க? இவனுங்களுக்கு கம்மியா கொடுப்பாங்க. யாரை கம்பேர் பண்ணும்போது? பெரிய. இங்க பாருங்க, பெரிய கம்பெனிங்கிறது அங்க இல்ல, ஆனா எந்த வார்த்தைக்குள்ள இருக்கு? இவங்களுக்கு கம்மியா கொடுப்பாங்க. யாரை கம்பேர் பண்ணும்போது? பெரிய கம்பெனியை கம்பேர் பண்ணும். இப்ப யார் அதிகமா பாதிக்கப்படுறா? ஸ்மால் அண்ட் நியூ பிசினஸ். ஆன்சர் என்னது? 1 and 3. கிளாஸ் முடிச்சு. ரொம்ப நாள்